செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு கரூர்ல நடந்த ஸ்டாம்பேட் மாரி இனிமே நம்ம தமிழ்நாட்டுல நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல மெட்ராஸ் ஹைகோர்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ட ஒரு எஸ்ஓபி ஒண்ண ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த எஸ்ஓபி உடைய மிக முக்கியமான நோக்கமே நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பப்ளிக் கேதரிங் அதாவது ஒரு ரேலியை நடத்துறாங்க அப்படின்னா அதுல என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத டிஃபைன் பண்றது தான் இந்த எஸ்ஓபி உடைய மிக முக்கியமான நோக்கமா இருக்கு. இந்த எஸ்ஓபி உடைய இன்னொரு மிக முக்கியமான நோக்கமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பர்மிஷன் தராங்க அப்படின்னா அதுல எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். அது ஆளும் கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, அதற்கு செய்யப்படும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகட்டும், அதற்கு தர பர்மிஷன்ஸ் ஆகட்டும், எந்த ஒரு பயசுமே இல்லாம இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல எஸ்ஓபி ஒன்று ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்கு. இதற்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நவம்பர் 7ஆம் தேதி மாதிரி ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணாங்க. இந்த மீட்டிங்ல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் கலந்துக்காத கிட்டத்தட்ட 40 ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ்க்குமே இவங்க ப்ரிப்பேர் பண்ண டிராஃப்ட் எஸ்ஓபியை அனுப்பிச்சு வச்சாங்க. இப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண டிராஃப்ட்ல ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருக்கும், சஜஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆப்போசிஷன் பார்ட்டி ஆகட்டும், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ் ஆகட்டும், எல்லாருக்கிட்டையுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டாங்க. இந்த டிராஃப்ட் எஸ்ஓபி ஒரு இனிஷியல் டாக்குமெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ல எல்லாருடைய கருத்துக்களும் கேட்கப்பட்டு அதுல நிறைய திருத்தங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கும். ஃபைனல் எஸ்ஓபியை 20ஆம் தேதிக்குள்ள கொடுங்க அப்படின்ற மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்கு. ஸோ 20th நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஃபைனல் எஸ்ஓபியை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சப்மிட் பண்ணணும். இப்படி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண ஃபைனல் எஸ்ஓபி மேலான ஹியரிங் வந்து நவம்பர் 21ஆம் தேதி அன்னைக்கு நடக்குது. இன்னும் ஒரு 5-6 மாதங்கள்ல தேர்தல் வரவிருக்கிற நிலையில நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டிஸுமே கேம்பெயின்ஸ், மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பிஸியா இருக்க போற நேரத்துல இந்த எஸ்ஓபி ஆனது ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது. இந்த எஸ்ஓபில இவங்க என்ன மாதிரியான கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் இவங்க ப்ரிப்பேர் பண்ண எஸ்ஓபிக்கு என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.